ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இப்போ நாம் பார்க்குறது வந்து ஒரு அதாவது இது வந்து எப்படின்னா, இந்த saree வந்து நான் காட்டுறேன். saree உங்களுக்கு இந்த டிசைனே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து இந்த டிசைன் பண்ணேன். saree வந்து இந்த கலர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இந்த இந்த இதுதான் அதோட saree. இதில் வந்து எப்படி வந்திருந்ததுன்னா, ஒரு மாதிரி ரேயான் மெட்டீரியல் வந்து ப்ளவுஸ் வந்திருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இதில் வந்த ப்ளவுஸ் வந்து பத்தலை அவங்களுக்கு, அந்த கஸ்டமருக்கு. அதனால் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஃப்ரண்ட் நெக்குக்கு இதில் வந்த கலரை போட்டுட்டு அதே பிங்க்கு வந்து ரேயான் மெட்டீரியல் வந்து நான் டி நகர் கலைஞர் மதினால தான் எல்லா இது மெட்டீரியல்ஸுமே நான் வாங்குவேன். ஸோ அங்கே தான் வந்து நான் எடுத்துட்டு என்ன பண்ணேன்னா, இந்த மோட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிசைன் தான் வந்து நான் இதுக்குள்ளே வந்து வச்சு பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து என்னென்னா, இதை நம்ம அப்படியே பண்ணணும். இது அந்த நெக்குக்கு அவங்க வந்து அக்கா எனக்கு வந்து ஃபுல் ஹேண்டு வேணும், நீங்கள் வந்து இது மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஃபுல் ஹேண்டு, அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம ஷோல்டர்லேருந்து கீழே அந்த கை வரைக்குமே இந்த மோட்டிவ்ஸ் தான் வந்து வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ வந்து ப்ளவுஸில் நான் என்னென்ன ஒர்க் கொடுத்துருக்கேன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஒரு ப்ளவுஸுமே நெக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க. ஆல்ரெடி நான் நிறைய ப்ளவுஸ் இவளுது நான் போட்டிருக்கேன். ஒன்று வந்து நெட்டு கை வச்ச மாதிரி பெல்ஸ் மாடலு, ஒன்று வந்து இதே மாதிரி லாங் ஹேண்டு, அதுக்கப்புறம் வந்து நிறைய பேச்சஸ் ப்ளவுஸஸ்ஸு, நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி நிறைய எல்லோ கலர். இது எல்லாமே வந்து ஒரே கஸ்டமர் தான். இவங்க வந்து என்கிட்ட தான் எல்லாமே கொடுப்பாங்க. இந்த ஹேங்கிங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக, போன இதில் நீங்கள் எனக்கு நிறைய வியூஸ் பார்த்துருந்தாங்க. அந்த க்ரீன் கலர் ப்ளவுஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நிறைய மெசேஜ் கூட வந்திருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் வந்து, இது கொஞ்சம் டம்மி, பெரிய டம்மின்றதுனால கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து லூஸாக இருக்குது. ஸோ அதனால தான், இல்லைனா போட்டாங்கன்னா ஃபிட்டிங்காக இருக்கும். நான் வந்து இது வந்து ரேயான் மெட்டீரியலில் தான் வந்து தைச்சேன். இதை கிளாத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் வளன்னு இருக்கும் பாருங்கள், ஒரு மாதிரி ரேயான் மெட்டீரியல். இது ப்ளவுஸ் மெட்டீரியல் கிடையாது, ஸோ அதே மாதிரி சில்க் காட்டன் கிடையாது, ரேயான் மெட்டீரியலு. 2 lines ஜரி அண்ட் சுகர் பீட் அண்டு என்ன பண்ணேன்னா, திருப்பி சில்க் த்ரெட். அதாவது எப்படி கொடுத்துருந்தேன்னா, இந்த ப்ளூவையும் க்ரீனையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு லைன் ஜரி அவுட்லைன் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கர்தானா சுகர் பீடில் ஃபஸ்ட்டு இப்படி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கர்தானில் ஒரு மாதிரி வி ஷேப் மாதிரி கொண்டு வந்துட்டு, இந்த சின்ன ஃப்ளவர்ஸ் வந்து இங்கே பாருங்கள், இது எல்லாமே நான் வந்து ஃப்ரீ ஹேண்டில் தான் வரைஞ்சேன். ஸோ இது கொஞ்சம் பார்க்க கொடி மாதிரி இப்படி போட்டுடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நெக்கு வந்து இப்படி வரும். இது வந்து என்னென்னா, டம்மி கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இப்படி இருக்குது. அவங்க போட்டாங்கன்னா ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து இப்போ நாளைக்கு போயிடுது. ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவோம், உங்கள் கூட ஷேர் பண்ணுவோமே அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஒரு வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும்ல, நீங்களும் வந்து இதை பார்த்து நீங்களும் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதில் 4ஆம் நம்பர் பீடு வந்து நான் எப்படி ஃபஸ்ட்டு வந்து 15, அதுக்கப்புறம் 10, அப்புறம் 11, அப்புறம் 8, 7 அது மாதிரி வந்து அப்படியே லைனாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஹேங்கிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த கொடி எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டுக்கும் வந்து அதே மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா அந்த கொடி டிசைனே வந்து நான் இங்கெல்லாம் வந்து போட்டுட்டு, அண்ட் அதே மாதிரி சும்மா இந்த லைட்டாக அந்த கட் பீடில் சிம்பிள் ஒர்க்கு தான், ஆனால் பார்க்க அழகாக இருந்தது. இவங்க எப்பயுமே பேட் வச்சு, அதுக்கப்புறம் வந்து பிரின்சஸ் கட் தான் போடுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு பேட் வச்சு பிரின்சஸ் கட் தான் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால பின் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஹேண்டு பார்க்கலாம். ஹேண்டுக்கு நான் வந்து கேமராவை இப்படி தான் பண்ண முடியும், ஏன்னா வேறு வழி இல்லை, ஏன்னா இது பெரிய ஹேண்டு. ஸோ அதனால் இப்போ ஹேண்டு பாருங்கள், இதுதான் வந்து ஹேண்ட்லேயும் வந்து நான் சின்ன மோட்டிவ்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எத்தனை போட்டேன்னா, நான் நிறைய போட்டேன், ஒரு 12 இருக்கும், ஒரு 12 மோட்டிவ்ஸ். ஏன்னா லாங் ஹேண்டில், ஆனால் வந்து ஹேண்டுக்கு மட்டும் நான் கொஞ்சம் கிராண்டாக ஒரு பட்டையாக ஒரு ஒர்க் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். சுகர் பீடு, 4ஆம் நம்பர் பீடு அண்ட் லோடிங் வந்து இந்த 2 கலரையும் வந்து ப்ளூ அண்டு க்ரீனு, பிகாக் க்ரீன். ஸோ அந்த சாரியோட கலர் வந்து பிகாக் க்ரீன் அண்ட் ப்ளூ தான். ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த ஜரிகைக்குள்ளெல்லாம் வந்து நான் லோடிங் ஃபில் பண்ணியிருக்கேன். அண்ட் சுகர் பீட் போட்டுட்டு இந்த ஃப்ளவர் மோட்டிவ்ஸ் கொடுத்துட்டு அண்ட் லோடிங் வந்து நான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பார்க்க வந்து கோகனட் ட்ரீ மாதிரி இருக்குல்ல,
கோகோனட் ட்ரீ டைப்ஸ் தான் இருக்குது இது. ஏன்னா எனக்கு இந்த இடம்லாம் பார்க்கும்போது கோகோனட் ட்ரீ டைப்ஸ் அண்ட் ஃப்ளவர் மோட்டிவ்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஹேண்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய இன்ஸ்டாலையும் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டாலையும் போய் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி நிறைய டிசைன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். என்னோடய இன்ஸ்டா ஐடி என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்கும். நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய டிசைனிங் ஷீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட் அவுட்டு எல்லாமே நான் பண்ணித்தரேன். சாரீக்கு வந்து பிரிண்ட்டு போட்டு தரோம். அதுக்கப்புறம் வந்து டிசைனை பொறுத்து அமௌண்ட்டு மாறும் உங்களுக்கு. அதேமாதிரி ப்ளவுஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த பின்னிங் ஷீட்டில் ஓட்டை போட்டு பட்டர் பேப்பரில் அந்த இதுவும் வந்து நாங்கள் தரோம், பல்காக தரேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணும், எனக்கு வந்து பிரிண்ட் பண்ண தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே என்கிட்டேருந்து வாங்கி நீங்கள் அப்படியே வந்து அச்சு அடிச்சிக்கலாம். ஸோ உங்கள் ப்ளவுஸில் வந்து நீங்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நான் வந்து சேல் பண்ணுறேன். ஸோ அப்படியே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பை பை, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.